மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறார். ஆமென். அந்த மனுஷன் ரொம்ப அந்தஸ்துள்ள மனுஷன், ரொம்ப ஞானமுள்ள மனுஷன், ரொம்ப அறிவுள்ள மனுஷன். ஆனா வேதம் சொல்லுது அந்த மனுஷனுக்கு ஒண்ணு புரியவே இல்லை. அவன் எவ்வளோ வாசிக்கிறான், எத்தனையோ டைம் ட்ரை பண்றான், ஆனா அந்த காரியத்தினுடைய வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கல. ஆனா எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் அந்த ரதத்தோடே சேர்ந்து கொள்ள பண்ணினாரோ அந்த மனுஷன் புரிய வைக்கும் போது அவனுக்கு அந்த வார்த்தைகள் தெளிவாய் புரிந்தது. நான் நம்புறேன், நம்பர் 1, கர்த்தர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு. என்ன ஆசீர்வாதத்தை வைக்க போறாருன்னா, சாதாரணமான உங்களை கர்த்தர் நிறைய படிப்பறிவு உள்ளவர்களை, ஞானவான்களை, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் ரதம் என்கிற ஒரு பெரிய உயர்வோடு உங்களை கர்த்தர் கனெக்ட் பண்ணுவாரு. ரதம் என்கிற ஒரு பெரிய மகிமையோட கர்த்தர் உங்களை கனெக்ட் பண்ணுவாரு. நீங்க அறியாத ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க மூலமா உங்க ஞானத்தை பார்த்து, நீங்க விளக்கம் கொடுக்கிறத பார்த்து அநேகருடைய குழப்பத்தை தெளிவு பண்ணுகிற ஞானத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்க போகிறார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு நீங்க தான் பதிலா மாற போறீங்க. அவர்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உங்களை ஆன்சர் பண்ண வைக்க போறாரு. நீங்க அவங்கள கிளியர் பண்ணுவீங்க, நீங்க வெளிப்படுத்துவீங்க, நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற சூழ்நிலை உங்களுக்கே ஒரு ஆறுதல் தேவைப்படலாம், உங்களுக்கே யாராவது ஒருத்தர் புரிய வைக்கலாம், உங்களுக்கே ஒருவேளை அதை குறித்து ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் எல்லா நிறைவோட இந்த 100 நாட்களும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். வெகு சீக்கிரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எதுக்கு பயன்படுத்துவார்னா, நிறைய பேருடைய குழப்பம் உங்களால மாற போகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் உங்களை ஆன்சரா, கர்த்தர் உங்களை பதிலாய் மாற போறாங்க. நிறைய பேர் உங்களிடத்துல வந்து கேட்க போறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன செய்யலாம்.